மட்டன் ஃப்ரை ரெசிபி பார்க்கலாமா? பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழம்புலேருந்து மட்டன் கறியை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன், குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதை மட்டும் போட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிரும். இதில் ஃபைனலாக நீங்கள் பெப்பர் போட்டும் இறக்கிக்கலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரை ஆகிடும். நான் பெப்பர் ஆட் பண்ணல, அது கொஞ்சம் காரமாக இருக்கும். என் பையனுக்கு கொடுக்குறதுக்காக நான் வெறும் மட்டன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அதில் உள்ள அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி லைட்டாக இருக்கும். அதை நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது, கடாய் ரைஸாக சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்புலேருந்து கறி எடுத்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நார்மலாக செய்கிறத விட இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்போட லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.